ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். ஒரு முறை பீர்பால் தன் சொந்த வேலை காரணமா இன்னொரு நாட்டுக்கு போக நேர்ந்துச்சு. செல்ற வழியில அரண்மனை ஒன்று தென்பட்டது. மிகவும் வசதியாக இருந்த பீர்பால் அதில் சிறிது நேரம் தங்கி செல்லலாம்னு முடிவு செஞ்சார். அது அயல்நாட்டு மன்னனின் அரண்மனையாகும். அந்த விஷயம் பீர்பாலுக்கு தெரியாது. அக்பரின் ஆளுகைக்குட்பட்ட மண்ணில் இருக்கும் அரண்மனை அப்படின்னு நினைச்சார். அந்த அரண்மனையின் பின்புறம் சென்று குதிரையை கட்டிவிட்டு பார்த்தார். ஆள் அரவமே இல்லை. அரண்மனைக்குள் புகுந்ததும் அடுக்களை தென்பட்டது. தமக்கு இருந்த பசியில சிறிதும் யோசிக்காம உணவு எடுத்து சாப்பிட்டார். பின்னர் அடுத்த அறைக்கு போனார். அழகான பஞ்சு மெத்தையுடன் கூடிய படுக்கையறை. உண்ட மயக்கத்தில் அந்த படுக்கையில் படுத்து உறங்கியும் போயிட்டார். வேட்டையாட சென்றிருந்த மன்னர் சற்று நேரத்துக்கு எல்லாம் வந்து விட்டார். தன் உணவை உண்டுவிட்டு தன்னுடைய படுக்கையில் படுத்திருப்பவனை பார்த்ததும் சினம் கொண்டு பீர்பாலை தட்டி எழுப்பினார். என் அரண்மனைக்குள்ள புகுந்து என் உணவினை உண்டு என் படுக்கை அறையில் படுத்திருக்கிறியே அப்படின்னு அதட்டினார். ஓஹோ, இது அரண்மனையா? காவலர் யாருமே இல்லாததால இதனை சத்திரம்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னார் பீர்பால் அலட்சி கொள்ளாமல். தன்னை மன்னர் என்று அறிமுகம் செய்தும் சற்றும் அஞ்சாமல் தன்னுடைய அரண்மனையை தர்ம சத்திரம்னு சொல்றானே, இவன் என்ன அப்படின்னு கோபமுற்றார் அந்த மன்னர். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? அரண்மனைக்கும் தர்மசத்திரத்துக்கும் கூட உனக்கு வித்தியாசம் தெரியலையா அப்படின்னு கடிந்தார் மன்னர். மன்னர் அவர்களே, இது அரண்மனையாகவே இருந்தாலும் இதனையும் தர்மசத்திரம் அப்படின்னு அழைக்கிறதுல தப்பொன்னு இல்லையே அப்படின்னு சொன்னார் பீர்பால். ஒரு அரண்மனை எப்படி சத்திரமாக முடியும்? சத்திரம் என்றால் இன்று ஒருவர் வருவார், நாளை போய்விடுவார், மறுநாள் வேறொருவர் வருவார், பிறகு சென்று விடுவார். இங்கேயே தங்க மாட்டார்கள். அரண்மனை அப்படி அல்ல. நான் நிரந்தரமா தங்கி இருக்கிறேனேன்னு சொன்னார் மன்னர். மன்னர் அவர்களே, உங்க பாட்டனார் எங்கே தங்கி இருந்தார்? இதே அரண்மனையில்தான். உமது தந்தையார் இதே அரண்மனையில்தான். நாளை உங்களுக்கு பின் யார் தங்குவார்கள்? இதென்ன கேள்வி? எனது மகன் தங்குவான். ஆக இந்த அரண்மனையில யாரும் நிரந்தரமா தங்கி இருக்கல. தங்கள் முன்னோர் சில காலம் தங்கி இருந்து விட்டு போயிட்டாங்க. இப்போ நீங்க, உங்களுக்கு பின்னால உங்க மகன். எனவே சத்திரத்துக்கும் அரண்மனைக்கும் எந்த வேறுபாடும் இல்லைன்னு சொன்னாரு பீர்பால். பீர்பால் சொல்றதுல உள்ள உண்மை மன்னருக்கு விளங்குச்சு. வந்திருப்பவர் சாமானியர் இல்லை அப்படின்னு விளங்குச்சு. அவருக்கு நீங்க யார் அப்படின்னு மரியாதையோட வினவினார் அரசர். என்னை பீர்பால் அப்படின்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு பதில் சொன்னார் பீர்பால். அந்த மாமேதை நீங்க தானா? தங்களோட புகழை நானும் கேள்விப்பட்டிருக்கேன், இதுவரை பார்த்ததில்லை. நான் மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டேன், வருத்த வேண்டாம், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னார் அரசர். அந்த மன்னனின் அன்பு கட்டளை ஏற்று பீர்பால் மேலும் சில நாட்கள் அவரோட விருந்தினராக தங்கி இருந்து விட்டு பிறகுதான் செல்ல வேண்டிய இடத்துக்கு புறப்பட்டார். ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.